என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 37 71 பெருக்கல் 71 71 பெருக்கல் 76 76 பெருக்கல் 66 காண்போம். 71 பெருக்கும் எண் 71 பெருக்கப்படும் எண். எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 7ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத்தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 71 பெருக்கல் 71 காண்போம். பெருக்கும் எண் 71 பெருக்கப்படும் எண் 71. பெருக்கும் எண் 71 இடதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 71 வலதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 71 எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 வருடம் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 வருடம் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 வருடம் மடக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 வருடம் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை ஒரு வருடம் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். எட்டாவது மடக்கப்பட்டவர்களும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 71 36 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டவருக்கும் விரிக்கப்பட்டவர்களை 7ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 71 252 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 71 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறைக்கு 5 விரல் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல் மடக்கப்பட்டும், முதலாவது முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 விரல் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 விரல் மடக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 விரல் மடக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 விரல் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 71 36 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 7ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 71 252 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 252 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 252 விரல்கள் விரிக்கப்பட்டன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 504. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 5040. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போது 5440 ஒன்றையும் போட்டோம் 5041. இது 71 பெருக்கல் 71 பெருக்கத்தொகை. இதேபோல் 71 பெருக்கல் 72 71 பெருக்கல் 73 73 பெருக்கல் 74 மற்றும் 51 பெருக்கல் 75 செய்யலாம். பெருக்கும் எண் 71 பெருக்கப்படும் எண் 76. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 8ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 7ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதிலிருந்து மடக்கப்பட்டவர்களின் பெருக்கத்தொகை கழிக்க வேண்டும்.
பெருக்கும் எண் 71 பெருக்கப்படும் எண் 76. பெருக்கும் எண் 71 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 76 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 71 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 அவர்கள் மடக்கப்படும், முதல் முறை 5 அவர்கள் இருக்கப்படும், இரண்டாவது முறை 5 அவர்கள் மடக்கப்படும், இரண்டாவது முறை 5 அவர்கள் இருக்கப்படும், மூன்றாவது முறை 5 அவர்கள் மடக்கப்படும், மூன்றாவது முறை 5 அவர்கள் இருக்கப்படும், நான்காவது முறை 5 அவர்கள் மடக்கப்படும், நான்காவது முறை 5 அவர்கள் இருக்கப்படும், ஐந்தாவது முறை 5 அவர்கள் மடக்கப்படும், ஐந்தாவது முறை 5 அவர்கள் இருக்கப்படும், ஆறாவது முறை 5 அவர்கள் மடக்கப்படும், ஆறாவது முறை 5 அவர்கள் இருக்கப்படும், ஏழாவது முறை 5 அவர்கள் மடக்கப்படும், ஏழாவது முறை 5 அவர்கள் இருக்கப்படும், எட்டாவது முறை ஒருவர்கள் மடக்கப்பட வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 71 36 அவர்கள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மறக்கப்பட்டிருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 8ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 71 288 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 76 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்படும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், ஆறாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், ஏழாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், ஏழாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், எட்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், எட்டாவது முறை ஒரு விரல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 76 36 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 7ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 74 282 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கும் எண்ணில் 288 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 282 விரல்கள் விரிக்கப்பட்டு உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 540. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10, மொத்த மதிப்பு 5400. பெருக்கும் எண்ணில் ஒருவர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போது 5400லிருந்து 4 கழித்தால் 5396. இது 71 பெருக்கல் 76 பெருக்கத்தொகை. இதேபோல் 71 பெருக்கல் 77, 71 பெருக்கல் 78, 71 பெருக்கல் 79 மற்றும் 71 பெருக்கல் என்பதை செய்யலாம். பெருக்கும் எண் 76 பெருக்கப்படும் எண் 76. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 8ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மறக்கப்பட்ட எண்ணின் பெருக்கத்தொகையை கூட்ட வேண்டும். இப்போது 76 பெருக்கல் 76 காண்போம். 76 பெருக்கும் எண் 76 பெருக்கப்பட வேண்டும். பெருக்கும் எண் 76 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 76 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 76 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்படும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், ஆறாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், ஏழாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், ஏழாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்படும், எட்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்படும், எட்டாவது முறை ஒரு விரல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கம் எண் 76 36 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 8ஆல் பெருக்க வேண்டும். அதாவது
பெருக்கம் எண் 76 288 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 76 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, நான்காவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, ஐந்தாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, ஆறாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, ஏழாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு, எத்தனை முறை ஒரு விரல்கள் விரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணம். அதாவது பெருக்கப்படும் 76 36 விரல்கள் விரிக்கப்பட்டு 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்கள் 8ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் 76 288 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கும் 288 விரல்கள் விரிக்கப்படும். பெருக்கப்படும் 288 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 576. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 5760. பெருக்கும் 4 விரல்கள் மடக்கப்படும். பெருக்கப்படும் 4 விரல்கள் மடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 3. மொத்த மதிப்பு 4 பெருக்கம் 16. இப்போது 5760ஐயும் 16ஐயும் கூட்டினால் 5776. இது 76 பெருக்கல் 76 பெருக்கத்தொகை. என்பதை செய்யலாம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தால் கருத்து பட்டியல் போடும், அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடரில் 38 81 பெருக்கல் 81 81 பெருக்கல் 86 மற்றும் 86 பெருக்கல் 86 காணலாம்.